ஏன்டி சோகமா இருக்க? என்னாச்சு? இன்னைக்கு மதியம் ரொம்ப தலைவலியா இருந்ததுங்க. சரி தூங்கலான்னு அத்தை கிட்ட கேட்டா அத்தை தூங்கவே விடலங்க. ரொம்ப வேலை வச்சுட்டே இருந்தாங்க. நீ அப்புறமா செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து தூங்க வேண்டியது தானே? எங்க விட்டாங்க உங்க அம்மா? அப்படியே என்னை விட்டுட்டாலும். சரிடி விடு விடு பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட நாளைக்கு சொல்றீங்க இந்த மாதிரி வேலை வைக்காதீங்கம்மான்னு. நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நான் சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? அப்போ நீங்க சொல்லாம யார் சொல்றது? எனக்கு தெரியாதுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னாலாம் சொல்ல முடியாதுடி. நீ ஆச்சு அவங்களாச்சு உங்க பிரச்சனை நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. என்கிட்டலாம் கொண்டு வராதீங்க. ஓ அப்படியா? சரிங்க, நீங்க தூங்குங்க, நானே பாத்துக்கிறேன். என்ன இவ சோஃபா மேல காலை வச்சுட்டு திமிரா டிவி பார்த்துட்டு இருக்கா? ஏதாவது வேலை வச்சே ஆகணுமே. சரி வா, ஏதாவது சொல்லலாம். மீனா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சு அத்தை. ஒன்றும் இல்லைம்மா, போன மாதம் வாங்கிட்டு வந்த கோதுமை அப்படியே வீட்டில் இருக்கு. அதை கொண்டு போய் மாடியில் காய வச்சு அரைச்சி கொண்டு வாமா. இல்லைங்க அத்தை, எனக்கு கால் வலியாக இருக்கு, என்னால் போக முடியாது. வேணும்னா நீங்கள் போய் காய வச்சு அரைச்சி கொண்டு வாங்க அத்தை.